ஹலோ மக்களே! தினம் ஒரு திட்டம் ஸ்கீமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்ருத் திட்டம். அம்ருத் அது வந்து மத்திய அரசோட திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் தடையற்ற குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு வழங்குதல், அப்புறம் திறந்த வெளிகளை மேம்படுத்துதல் மூலம் நகரங்களின் மதிப்பை அதிகரித்தல், அப்புறம் மாசுபாட்டை குறைத்தல். இதுதான் திட்டத்தோட நோக்கம். திட்டம் தொடக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஜூனில் வந்து திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. திட்ட செயலாக்க காலம் எவ்வளோ காலத்துக்கு இது வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டத்தோட காலம் 2015 டு 2023 வரைக்கும். அப்புறம் அம்ருத் அப்படிங்கிறதோட அப்ளிகேஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தால் பயனடையக்கூடிய பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சிகளாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள், அப்புறம் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட சிறு பெருநகரங்கள், இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தால் பயனடையக்கூடிய பகுதிகள். இது வந்து சேர்த்து மொத்தமாக இந்தியா முழுக்க சேர்த்து 500 நகரங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து வந்துடும். அப்புறம் 2015 டு 20 வரைக்கும் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக ரூபாய் 50,000 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் அதிக நிதி பெறக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டிற்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 11. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 28 நகர்ப்புற அமைப்புகள் வந்து இந்த திட்டத்தில் வரும். இதில் மாநகராட்சிகள் 15, நகராட்சிகள் 12, பேரூராட்சிகள் 1, மொத்தமாக சேர்த்து 28 நகர்ப்புற அமைப்புகள் வந்து திட்டத்திற்கு கீழே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 கணக்கீட்டின்படி மொத்தமாக இந்தியா முழுக்க எத்தனை குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134 லட்சம் தண்ணீர் குழாய் இணைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 102 லட்சம் கழிவுநீர் இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதற்கட்டமாக இந்த திட்டம் வந்து எந்த மாநிலத்தில் செயல்படுத்தினாங்க அப்படின்னா ஆந்திரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த 3 மாநிலத்தை செயல்படுத்தியிருக்காங்க. மொத்தம் 90, இது 3ஐயும் சேர்த்து மொத்தம் 90 நகரங்கள் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இந்த அம்ருத் திட்டத்திற்கான முன்னோடி திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம். இந்த திட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த அம்ருத் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்ருத் 2.0 அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த அம்ருத் திட்டத்தோட விரிவாக்கம், அதாவது அதில் முடியாத திட்டங்களை வந்து விரிவாக செயல்படுத்தி கொண்டு வரது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் இணைப்பு வழங்குறது தான் திட்டத்தோட நோக்கம். இதற்கான நிதி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,76,000 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 1, 2021 வந்து திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 500 அம்ருத் நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 500 நகரங்களில் இருக்கிற வீடுகளில் 100% கழிவுநீர் மேலாண்மையை மேற்கொள்றதுக்காக தான் வந்து இந்த திட்டத்தோட இலக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இல்லை நிறை குறைகள் ஏதாவது இருந்தால் வந்து சொல்லலாம். சொன்னால் வந்து நான் வந்து என்னை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.